ஹலோ ஷாஃபிக், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் வந்து உங்களை வந்து ஜேடபிள்யூஎம் ஜாயின் வித் மீ ஓகே ஃபார் எ ஜேர்னி ஓகே அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்காக உங்களை பேட்டி எடுக்கலான்னு பார்க்குறேன். தேங்க்யூ சார். ரைட்டுங்களா? நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஈவெண்ட் சம் ஒரு மைல் ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்கீங்க. யுவர் வெரி குட் அடோ கான்ட்ரிபியூட்டர். நிறைய இடங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, நிறைய டெம்பிள்ஸ் போயிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். யுவர் குட் ஃபோட்டோகிராஃபி பற்றி எது கேட்டாலும் சொல்லக்கூடியது. உங்களுக்கு உங்ககிட்ட நான் கேட்குறது வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு அண்ட் பிகினர்ஸ்க்கு, நீங்கள் பிகினர்ஸ்க்கு ஃபோட்டோகிராஃபினா அவங்க என்னென்ன வந்து தட் இஸ் கற்றுக்கணும், என்ன பாயிண்ட்ஸ், ஒரு 5 பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி வியூவர்ஸ்க்காக உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு ஸோ நிறைய ஸ்டஃப் இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றி வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா எந்த ஜேர்னலில் எடுக்கணும், ஸோ எதை வந்து கேப்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மொபைல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போவே வந்து நீங்கள் வந்து கேமராஸ்லாம் இன்வெஸ்ட் வந்து பண்ண வேணாம். நார்மலாக நம்ம வந்துட்டு மொபைல் ஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமிங்லேருந்து ஆரம்பிங்க. எப்படி வந்துட்டு ஃப்ரேமிங் பண்ணுறது, ஒரு சப்ஜெக்டை வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத, அந்த காம்போசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு மொபைலில் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாமே வந்து சக்ஸஸ் உங்களுக்கே வந்து தெரியும். ஓகே, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு வந்து இன்டர்மீடியட் என்ட்ரி லெவல் கேமரா வந்துட்டு இப்போதைக்கு எடுக்க வேணாம். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் கேமரா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஈஸியாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக கேமராவில் இருக்கிறது. ஸோ இன்டர்மீடியட்டில் கொஞ்சம் வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. எல்லோரும் சொல்லுவாங்க வந்து என்ட்ரி லெவல் கேமரா இருங்க, என்ட்ரி லெவல் கேமரா பெஸ்ட்டு வந்து வந்து இன்டர்மீடியட் கேமரா நியூ ஆர் ஓல்டு உங்களோட வந்து ஃபினான்ஷியலோட இதை வந்து பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் கேமரா எடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் வந்துட்டு உங்கள் கையில் வந்து கேமரா இருக்கணும். ஒரு சின்ன வந்து பேக் பேக் இருக்கணும். எங்கே போனாலும் வந்துட்டு பார்த்தோம்னா உங்கள் கையில் வந்து கேமராஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு உங்கள் கேமராக்குள்ளே வந்து பேட்ரி எப்போவுமே இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க அந்த கேமரா ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களை பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கம்பல்சரி உங்கள் கேமராவில் ஆல்வேஸ் பேட்ரி இருக்கணும். ஒரு சின்ன அந்த பேக் பேக்கில் எப்போவுமே எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. எப்படி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வெளியே போகிறப்போ வந்துட்டு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கையில் வந்துட்டு அந்த ஸ்மால் பேக் பேக் இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு உங்களோட வந்து கேமரா ஆக்சசரிஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஸோ மார்னிங் ஃப்ரம் டே டைமில் இருந்துட்டு நைட்டு ஈவினிங் எல்லா ஷாட்லையும் எல்லா லைட்டிங் டைம்லேயும் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கேமரா ஃபோட்டோகிராஃபியில் வந்துட்டு நிறைய ப்ராக்டிக்கல் தான் இங்கே வந்து ஃபஸ்ட். ஸோ நிறைய அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அது வந்து செகண்டரி. ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக வந்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தியரட்டிக்கலாக நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஸோ மெனி மென்டார்ஸ் இருக்காங்க, நிறைய வந்து ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். வாவ், தேங்க்ஸ் ஷாஃபிக். நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி நாலேஜை ஷேர் பண்ணிங்க, எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. வாட் எவர் யூ செட் இட்ஸ் கரெக்ட். ஆக்சுவலி ஒரு தேர்ட் ஹேண்டாக வந்து எப்பவுமே வந்து கேமரா வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட்னு சொல்கிறது வந்து நம்ம எடுக்க போகிற பிக்சர் இல்லைங்களா, அது எந்த மினிட்ல எந்த செகண்டில் ஒன்றாலும் கிடைக்கலாம், உங்களுக்கு ஒரு குட் பிக்சர் கிடைக்கலாம் உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது சொல்லிங்க. ஓகே வியூவர்ஸ், ஸோ ஒரு நல்ல கேமராவை ரெடி பண்ணுங்கள். ஷாஃபிக் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிக்சர்ஸை எடுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், கெட் தேர் கமெண்ட்ஸ். மறுபடியும் ஷாஃபிக் கிட்ட நிறைய கேள்விகளோடு பார்க்கலாம். இப்போ உடனடியாக ஷாஃபிக் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும். ஜேஎம்டபிள்யூ ஜாயின் வித் மீ ஃபார் எ ஜேர்னி, அதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஷாஃபிக்கோட எடுத்தேன். ஓகே, மறுபடியும் சந்திப்போம், மறுபடியும் பல தலைப்புகளில் இதை பற்றி பேசுவோம். ஓகே, நன்றி. உங்கள் சங்கர். தேங்க்யூ. அன்புடன். தேங்க்ஸ் ஷாஃபிக்.